மக்களே, இன்னைக்கு நம்ம நாள் 17ல் இருக்கோம். ஸோ இன்னும் நெருக்கமாய் பழகலாம் இயேசுவோட சீரீஸில் 17 நாட்கள் கர்த்தருடைய கிருபையினால இந்த சீரீஸ் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு அதற்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி என்ன அப்படின்னா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 40லேருந்து 46 வரைக்கும். பட் இதில் ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதிலிருந்து நாம் இன்னைக்கு என்ன பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்று நம்ம பார்க்கலாம். 40 and 46 மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 40 நான் படிச்சிடறேன். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு ஜெபம் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் வில் கம் டு 45, 45க்கு வருவோம். அவர் ஜெபம் பண்ணி முடிந்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, அடுத்த வசனம், நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஸோ இந்த வசனம் என்ன சூழ்நிலைமையில் இருக்குன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். இது கெத்செமனே தோட்டத்தில் நடக்குது. ஆண்டு சீஷர்களோடு கூட கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறதுக்காக போறாரு. போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஸோ இந்த ஜெபம் பண்ணுங்கன்றது 3 டைம்ஸ் இந்த இடத்துல ரிப்பீட் ஆகுது. வெறும் 40லேருந்து 46 வசனத்துக்குள்ளே we have 3 times repetition. தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஸோ இது ஆண்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இப்போ சிலுவையில் என்ன அறைய போறாங்க, ஸோ எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அந்த ப்ரேயர் பண்ணிக்கோங்க கிடையாது. நீங்கள் இடரல் அடையாத படிக்கு. இப்போ அடுத்தது வரப்போற பிரச்சனைலாம் உங்களை டெஸ்ட் பண்ண போது, நீங்க எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்க டெஸ்ட் பண்ணக்கூடிய நாட்கள் வருது. ஸோ அதனால நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனா இப்படி சொல்லிட்டு போறாரு. அவர் ஜெபிச்சுட்டு வரும்போது பார்த்தா வசனம் சொல்லுகிறது, துக்கத்தினால, அதாவது கஷ்டத்தினால, அவங்களுக்கு ஏசப்பாக்கு ஏதோ நடக்க போது அவர் நம்ம விட்டு போறாருன்றது மட்டும்தான் அவங்க மூளைக்கு அப்ப எட்டி இருந்தது. ஸோ அந்த துக்கத்தினால அவங்க என்ன பண்ணாங்க? தூக்கத்தினால் கிடையாது, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கு. என்ன அப்படின்னா, பிரச்சனைகள்லாம் வருது, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா they sleep. எப்படின்னா துக்கம் வந்துருச்சுன்னா தூக்கம் வரும். ஸோ அது சிலருக்கு அந்த மாதிரி. ஸோ இங்கே சீஷர்களும் அப்படிதான் தூங்குறாங்க, துக்கத்தினால தூங்குறாங்க. இந்த வசனத்தை நிறைய பேர் மிஸ்இன்டர்ப்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டு பார்த்தீங்களா விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால யாரும் தூங்காதீங்க, நீங்க தூக்கத்தை குறைச்சிக்கோங்க, தூக்கம் உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு. கிடையவே கிடையாது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் தனித்திருந்து ஓய்வெடுத்தார், தூங்குனாரு அப்படின்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம்ல. ஸோ ஹீ இஸ் நாட் சம் ஒன் ஹூஸ் அகெயின்ஸ்ட் ரெஸ்டிங். அதாவது தூங்குறது, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது, ரிலாக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் விரும்பாத ஒரு தேவன் கிடையாது. ஸோ தவறாக நம்ம வசனங்களை எப்போவுமே மிஸ்இன்டர்ப்ட் பண்ணக்கூடாது. தவறாக வியாக்கியானம் செய்தல் அப்படின்வாங்க, வேதத்திற்கு புறம்பாக அதை வியாக்கியானம் செய்தல். ஸோ அப்படி பண்ணுறது மிக மிக தவறான ஒரு காரியம். ஸோ அதனால் அப்படி பண்ணக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்க தூக்கம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய தூக்கம். எஸ், நிறைய நேரங்களில் நம்ம கூட முழிச்சிட்டு இருக்கிறோம், விழிப்பாக இருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் எழுந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. சிலர் நைட்லாம் தூங்காமல் ப்ரேயர் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நல்லதான். ஆண்டோடு கூட நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் செலவு பண்ணலாம். நம்ம அப்பா தானே, நம்ம அப்பா கூட எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. பட் நம்ம ஆவிக்குரிய வகையில் தூங்குறோமா விழித்திருக்கிறோமா அப்படின்றது மிக மிக முக்கியமான காரியம். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கண்கள் நமக்கு தூக்கத்திலேயே இருக்குது, ஆனால் இந்த உலக பிரகாரமான கண்கள் எப்போ பாரு அலர்ட்டாக இருக்குது, விழிச்சிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிற விழிப்பு என்ன தெரியுமா? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்கள். இதில் நம்ம வாசிக்கிறேன். 7வது வசனம், தூங்குகிறவர்கள் ராத்திரியில் தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியில் வெறி கொள்வார்கள், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் விசுவாசம், அன்பு என்னும் மார்க் அவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவும். 6வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். அப்போ இங்க என்ன தூக்கம் சொல்லுது? விழிச்சு முடிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லுதா? இல்லை, நீங்க பகலுக்குரியவர்களா இருக்கிறீங்க, நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்றோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லுதுன்னா, விசுவாசம், அன்பு அப்படின்ற மார்க் அவசம், ரட்சிப்பினும் தலை சீரா, ஹெல்மெட் அண்ட் செஸ்ட் பிளேட்னு சொல்லுவாங்க. இது மார்க்கவசம், அந்த ப்ரொடெக்ஷன். ஸோ இது ஒரு யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறவங்க. இது ஒரு யுத்த வீரனுடைய விழிப்பை பற்றி இந்த இடத்துல சொல்லுது. ஆவிக்குரிய வகையில் ஆவிக்குரிய மனிதர்களாகிய நீங்களும் நானும் எப்படி விழிப்பாக இருக்கணும்னா, அன்பு, விசுவாசம், ரட்சிப்பு, இந்த 3 காரியத்தையும் எப்போவுமே நம்ம தரித்திருக்கிறவர்களா, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். விசுவாசத்தில், அன்பில், நம்முடைய ரட்சிப்பில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக, அப்படி ஆவிக்குரிய வகையில் நம்ம தரித்து
தரித்திருக்க கடவோம் அப்படின்னா ஆல்வேஸ் பி ரெடி. இந்த நேரத்தில் இந்த டைம்லலாம் நான் வந்து நல்லா விசுவாசமாக இருப்பேன், பிரச்சனை வந்தால் நான் என்னோட விசுவாசம் குறைச்சிரும் அப்படி இல்லாமல் எல்லா டைமுமே பி ரெடி. அதாவது ஒரு போருக்கு போகிறவங்க எப்படி வந்து தயாராகி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு தயார் நிலையில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று வேத புஸ்தகம் நமக்கு இந்த நாளில் சொல்லுகிறது. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லுகிற தூக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் இடரடையாத படிக்க அவங்க ஆவிக்குரிய வகையில் அவங்க சோர்ந்துட்டாங்க, ஆவிக்குரிய வகையில் அவங்களுடைய துக்கத்தினால அவங்க வந்து சோர்ந்த நிலையில இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஸ்பிரிச்சுவலி ஆர் வி ஸ்லீப்பிங், ஸோ ஆவிக்குரிய வகையில் நம்ம தூங்கிட்டு இருக்கோமா அப்படின்றத சில சயின்ஸ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஆதியில் கொண்ட அந்த அன்பு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேளை ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருப்பீங்க, ஒவ்வொரு வாரம் சண்டே சர்ச்சுக்கு போகணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இந்த லைஃபாக இருக்கும். நீங்கள் எப்படா அந்த வார்த்தையை கேட்கலாம், எப்படா வந்து சபைக்கு போகலாம், எப்போ வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து யூடியூப்ல கேட்கலாம், இதில் கேட்கலாம், அதில் கேட்கலான்னு அந்த வார்த்தையின் மேலே ஆண்டரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். பட் இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ சைன். இதுவுமே ஒரு அறிகுறி, நீங்கள் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் தூக்கத்தில் இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது சைன் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய வந்து ஃபோன் டைம், அதுக்கப்புறம் வந்து டிவி டைம் அண்ட் மற்ற எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே, மற்றவங்க கூட பேசுறது, நான் மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அந்த டைம் ஹையாக இருக்கும். நீங்கள் ப்ரேயர் பண்ணுற டைம், ஆண்டவர் கூட இருக்கிற டைம், இதெல்லாம் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ அதுவுமே ஒரு அறிகுறி. மூன்றாவது காரியம் என்னென்னா, இது எல்லாமே நம்ம பண்ணுவோம், ஆண்டருடைய சமூகத்துக்கு போவோம், ஜெபிப்போம், ஆராதிப்போம். பட் இது எல்லாமே வந்து ஒரு பாரம்பரிய, ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில், அதாவது நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஸோ ஐ ஹேவ் டு கோ டு சர்ச், இல்லைனா வந்து எனக்கு இந்த சில ஆசிரியங்கள்லாம் வர வேண்டியது இருக்குது, ஸோ ஐ ஹேவ் டு கிளிங் ஆன் டு காட், அதனால நான் ஆண்டரை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஸோ அதனால வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் சர்ச்சுக்கு போயிட்டோமா, நான் பாடி தான் ஆகணும். இப்போ எத்தாப்பில் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து கைத்தட்ட சொல்கிறாங்க, அதனால நான் கைத்தட்டி தான் ஆகணும், இந்த வசனத்தை கேட்டு தான் ஆகணும், நான் சர்ச்சுக்கு வந்ததுனால இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாரம்பரிய இல்லை கட்டாயத்தின் அடிப்படையில் சபைக்கு வருது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லேக் ஆஃப் ப்ரேயர், அதாவது வந்து ப்ரேயர் வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரதை நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை. இந்த நேரம் இல்லை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஜெபிக்க எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது, டைமே இல்லை, அதனால தான் நான் ஜெபிக்கிறது இல்லை. இது எல்லாமே கூட ஒரு அறிகுறியாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து அறிகுறிகள். இதெல்லாம் வந்து நமக்கு தெரியுது, இதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது. இதில் ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் கூட நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம விழிப்பாகணும். ஆண்டவர் சொல்கிற அந்த விழித்திருங்கள் அப்படின்றது இதுக்கு தான். ஸோ எப்படி விழித்திருக்கிறது? அப்போ நான் தூங்காமல் இருக்கணுமா, நான் முழிச்சுக்கிட்டே இருக்கணுமா, 4 மணிக்கு எழுமணுமா, 12 மணி 1 மணி வரைக்கும் ஜெபிக்கணுமா, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொல்கிற அந்த அலர்ட் அப்படின்னா என்னன்னா, முதல்ல ப்ரையாரிட்டைஸ், முதலாவது ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் கம்பல் பண்ணி, அதாவது ஒரு பிரேக் இப்போ ஆயிடுச்சு உங்களுக்கு, நீங்கள் வந்து ஒரு பிரேக் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு வகையில் ஒரு பின்மாற்றத்துக்குள்ள இல்லை கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறீங்க இப்போ இந்த நிலைமையில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டென்ஷனலாக, அதாவது ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு படிக்கவே பிடிக்காது கரெக்டாக, யாருக்காவது வந்து ரொம்ப சிலர் இருப்பாங்க, எனக்கு தெரியல, பட் எனக்குலாம் வந்து ஐயோ படிச்சாகணுமே, நாளைக்கு எக்ஸாம்ஸை படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வில் கண்ட்ரோல் ஆல் ஆர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் வில் ஸ்டடி, இல்லையா? ஸோ அதுக்கு பேர் என்னது இன்டென்ஷனல் ஸ்டடிங், அதாவது ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப்புக்கு தான் போக போகிறோம். என்னென்னா வந்து ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயமாக யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் பண்ண போகிறதில்ல, நீங்கள் உங்கள் இருதயத்தை கட்டுப்படுத்தி ஆண்டோடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க. அது என்னவா வேணாலும் இருக்கலாம், அது ஆண்டோட நீங்கள் செலவிட நேரமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் விட்டு வந்த சில காரியங்களாக இருக்கலாம், ஆதியில் நீங்கள் கொண்டிருந்த அன்பை வந்து இப்போ சீர்படுத்திட்டு போகிறோம். ரெண்டாவது காரியம், உங்களுடைய ஜெப நேரம். நிறைய பேர் வந்து ப்ரேயர் இஸ் போரிங் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அதை வந்து ஒரு பாரம்பரிய முறைப்படி, இல்லை நீங்கள் ஒரு இப்படி ஜெபம் பண்ணணும், அப்போதான் அது ஜெபம் அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சுட்டு இருக்கோம். உண்மையான ஜெபம் என்னன்னா, ப்ரேயர் இஸ் ஈக்குவல் டு டாக்கிங் டு காட், அதாவது ஆண்டவரிடத்துல பேசுறதுக்கான நேரம். அதாவது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி நம்ம பேசுவோம், அதே மாதிரி நீங்கள் இயேசுப்பா கிட்ட பேசலாம். என்னென்ன காரியங்கள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணணும், உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்குது, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டவரிடத்துல ஓப்பனாக வந்து ஷேர் பண்ணுறது தான் ப்ரேயர். ஸோ உங்கள் ப்ரேயரை வந்து ஹாப்பி டைமாக, உங்கள் இருதயத்தை ஊற்றுகிற டைமாக, நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா, ப்ரேயர்னா என்னது,
ஆண்டவரிடத்துல உங்க இருதயத்தை ஊற்றுவது, பலவீனங்களை எப்படி நம்ம கையாளணும், ஆண்டவரிடத்துல அதை ஷேர் பண்ணும் போது அந்த பலவீனங்களை நம்ம ஈஸியாக கையாளலான்னு பார்த்தோம். ஸோ அதை தான் நான் இன்னைக்கும் சொல்றேன். என்ன அப்படின்னா, போர் யர் ஹார்ட் டு காட், உங்க இருதயத்தை ஊற்றுங்க, என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, நீங்க வேதம் வாசிக்கிற நேரம் வந்து நீங்க கற்றுக்கொள்ளுகிற நேரமாக மாறணும். ஓகேவா? நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து ஒரு அதிகாரத்தை இப்படி எடுத்துக்கிட்டு என்ன பண்றது, அப்படியே லைனா 20 அதிகாரம் 20 அதிகாரம் 10 அதிகாரம் வாசிக்கிறது. கேட்டா என்ன சொல்றது, யாராச்சும் கேட்டா நான் இன்னைக்கு 10 அதிகாரம் வாசிச்சுட்டேன், 5 அதிகாரம் வாசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது. அது வேத வாசிப்பு கிடையாது. ரியல் பைபிள் டைம் அப்படின்னா என்னன்னா, 5 வசனம் படிச்சா கூட அந்த வசனத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு என்ன கற்று தருகிற, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க, அந்த வசனம் என்ன அப்படின்றது. நீங்க உங்களுக்கு அதுக்கு உங்களால அதை வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியல அப்படின்னா, இன்டர்நெட்ல என்னென்னவோ விஷயங்களை நம்ம சர்ச் பண்றோம், கரெக்டா? ஆனா வந்து ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ரொம்ப கம்மியா சர்ச் பண்றோமோன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கத்துக்கோங்க, கத்துக்கிற தப்பே கிடையாது. நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிபேனா என்னன்னு தெரியாது, அதெல்லாம் கத்துக்கிட்டோம்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம கிட்ட வந்து போன்லேயே படம் பார்க்கலான்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? நம்ப முடியாது. ஆனா இன்னைக்கு அதெல்லாமே வந்து படிக்காதவங்க, பாமர மக்கள் கூட அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க. ரீல்ஸ் பண்ண கத்துக்கிட்டோம், எல்லாமே கத்துக்கிட்டோம். அப்போ ஆவிக்குரிய காரியங்கள்ல எப்படி போன்ல தேடுறதுன்னு மட்டும் ஏன் கத்துக்காம இருக்கீங்க? அதையும் கத்துக்கோங்க. அதையும் வந்து நம்ம கத்துக்கும் போது நமக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் சில காரியங்கள்லாம் நமக்கு வந்து பைபிள்ல தான் இருக்கும், ஆனா நமக்கு வந்து அது தெரியாது. ஸோ ஒரு ஸ்டூடெண்டா மாறுங்க. ஆண்டவர்கிட்ட, ஆவியானவர்கிட்ட எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்டா மாறும்போது அந்த பைபிள் டைமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு அனுபவமா இருக்கும், ஒரு ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அனுபவமா மாறும். எப்படின்னா, இன்னைக்கு டெய்லி வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி அது என்ன, நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனைனா பைபிள் படிச்சாலே புரிய மாட்டேங்குது, அதனால தான் நான் படிக்க மாட்டேன்னுவாங்க. அதுதான் உண்மையான காரியம். ஏன்னா நிறைய நேரங்கள்ல 10 அதிகாரம் 10 வசனம் சேர்ந்து படிச்சு ஒண்ணுமே அதோடைய டேக்அவேன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஸோ எப்பவுமே வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து பைபிள் ஜேர்னலிங் எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்க. அது நான் செப்பரேட் வீடியோவா கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ராப்பராக பண்ணணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். ஸோ அந்த வீடியோவும் வரும். இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். அதாவது இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் இருக்கு அப்படின்னா அதுல வசனமும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுங்க, அதோடைய சாராம்சத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த 1 தெசலோனிக்கேயர் யாருக்கு எழுதியிருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். அந்த தெசலோனிக்கேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்கு, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு. அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த அதிகாரத்தை படிச்சீங்க அப்படின்னா யூ வில் நோ யாருக்கு இது எழுதுறாங்க, அந்த பட்டணத்தார் எப்படிப்பட்டவங்கன்றத. இந்த ஒரு ஃபுல் புக் படிக்கும் போது, தெசலோனிக்கேயர் புக் 1 and 2 படிக்கும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்படி ஒரு ஆர்டரா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒரு 10 வசனம் படிச்சா கூட எப்படிதான் படிக்கணும், முழு கவனத்தோட அதை நீங்க படிங்க. அப்போ ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துட்டு ஒரு டைரியோ நோட்டோ எடுத்துக்கிட்டு என்னென்ன காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்துல உங்களுக்கு புரியும்ல, இவங்க இதை பண்ணியிருக்காங்க, ஏசப்பா இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இம்பார்ட்டண்டா தெரியறதெல்லாம் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் பண்ணிட்டு இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஓரளவுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்க அதுல இருந்து உங்க லைஃப்க்கு அதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கணும். இதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என் லைஃப்ல நான் எப்படி அப்ளை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வசட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயும் இருக்கிறாய். ஸோ விசுவாசத்திற்கு நல்ல போராட்டத்தை எப்படி போராடுறது. அப்போ விசுவாசத்திற்கு நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அப்போ நித்திய ஜீவன் நான் பற்றிக்கொள்ளணும் அப்படின்னா விசுவாசத்துக்கு நல்ல போராட்டம் போராடணும். அப்போ நம்ம சில காரியங்களை நம்ம அவிசுவாசமா இருப்போம். அப்போ அதெல்லாம் நீங்க எழுதுங்க. என்னென்ன காரியங்கள்ல நீங்க அவிசுவாசமா இருக்கிறீங்க, எந்தெந்த காரியங்கள்ல இன்னும் உங்க விசுவாச அளவை கூட்டிக் கொள்ளணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது அப்பியாசிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அதை எப்படி என் லைஃப்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எழுதுங்க. எழுதிட்டு அது மேல உங்க கையை வச்சுட்டு, ஆண்டவரே இந்த காரியத்துல நான் வந்து இந்த காரியம் எங்க வாழ்க்கையில வந்து நான் மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், இதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, இதை நான் எப்படி மாற்றிக்கொள்ளணும்னு எனக்கு நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை நான் எப்படி போராடணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. அப்போ நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு அந்த வார்த்தை மூலமாக விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது உங்க லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுக்கு பேர் தான் வந்து வேதத்தை ஆராய்ந்து படிப்பது. எப்படி நீங்க வந்து ஒரு காரியமா, இது நான் சொல்றது பேசிக், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. இப்படி நீங்க படிக்கும்போது பைபிள் படிக்கிற டைம் வந்து உங்களுக்கு பேர்டனா இருக்காது. யூ வில் என்ஜாய் ரீடிங். இன்னைக்கு எனக்கு என்ன கத்து தர போறாரு, ஆசையா இருக்கும் நீங்க படிக்கிறதுக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா நீங்க மாறணும்.
ஒரு அந்த ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது இருப்போம் பார்த்தீங்களா, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக நான் அப்படி தான் இருந்தேன். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஆர்வமாக நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிறவங்கலாம் எப்போ வந்து ப்ரொஃபஸர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு ஏக்கத்தோட ஒரு கிளாஸையும் அப்படியே என்ஜாய் பண்ணி படிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட் பெஞ்சராக நம்ம ஆண்டோடைய காரியங்கள் இருக்கணும். அடுத்தது வந்து 4வது காரியம் வந்து புதிதான மனதை கேளுங்கள். அதாவது புதிய மனது, இந்த மனது வந்து நம்ம ஆண்டு எடுத்து தான் நம்ம கேட்கணும். வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம எப்படி இருக்கிறோம், மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள் வசனம் சொல்லுது. ஸோ அப்போ நம்ம மனம் புதிதாகிறதுனா புது ஹார்ட் வேணும். இந்த ஹார்ட் எப்படிப்பட்ட ஹார்ட்னா, பாவனாலே பிடிக்காத ஹார்ட். இந்த ஹார்ட்டுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஹார்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். அதாவது அந்த ஹார்ட் என்ன பண்ணணும், உலகத்தர போல இராத ஹார்ட். உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு காரியத்தை பண்ணால் அந்த மாதிரி பண்ணாமல் வேதத்தின்படி நடக்கிற ஹார்ட் தான் இந்த ஹார்ட். ஸோ அந்த ஹார்ட் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். 5வது காரியம் எப்படின்னா, பி சென்சிட்டிவ். அதாவது உணர்வுள்ளவர்களாக இருங்க. அப்படின்னா வந்து பாவ உணர்வு இதெல்லாம் நான் சொல்லலை. நம்மளுடைய உணர்வுகள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐசைட், நம்மளுடைய முகர்வு, நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், நம்ம கை பலனில் நம்ம செய்கிற காரியங்கள், இது எல்லாத்துலேயுமே நம்ம ஆண்டவரை வந்து இன்க்ளூட் பண்ணுறவர்களாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உணர்வு உள்ளவர்களாக இருப்பது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கண்கள், இந்த கண்களால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போது ஸ்கை பார்க்குறீங்க, வானத்தை பார்க்குறீங்க, நடந்து போயிட்டே இருக்கீங்க, வானத்தை பார்க்குறீங்க, இல்லை மொட்டை மாடியில் வாக்கிங் பண்ணுறீங்க, வானத்தை பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது அதோடைய அழகை வந்து நீங்கள் ரசிப்பீங்க. கரெக்டாக எல்லாருமே ஏதாவது ஒன்று, ஒரு பூவை பார்த்தா நிறைய பேருக்கு பூ பார்க்குறது, மீனை பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் அப்படின்னா, எவ்வளோ அழகாக ஆண்டவர் படிச்சிருக்காரு. எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கை வந்து ரொம்ப பிடிக்கும், வானம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஆண்டவர் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கிரியேட்டர் அப்படின்றத நீங்கள் கிரியேஷனை பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நீங்கள் நேச்சரை பார்க்கும்போது, இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது, உங்கள் கண்கள்னால நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது, நல்ல அழகான காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நான் எப்பவுமே வாக்கிங் பண்ணும்போது இந்த வானத்தை பார்ப்பேன். ரொம்ப அழகாக தெரியும், வானம் செவ்வானமாக தெரியும். அதை பார்க்கும்போது அந்த மேகங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த மேகங்கள் அப்படியே தொங்குறது இதெல்லாமே வந்து பார்க்க வந்து ரொம்ப அழகான ஒரு காரியமாக இருக்கும். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே வந்து இதை படைச்சு இந்த கிரியேஷன் இவ்வளோ அழகாக இருக்குன்னா நம்ம ஆண்டவர் இவ்வளோ அழகாக இருப்பார், நான் அதை படைச்சது அவர் தான். ஸோ அப்படி அந்த கண்ணோட்டத்தில் பாருங்க. 2வது காரியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நாக்கு. இந்த நாக்கின் சுவைகள், நிறைய நேரங்களில் நம்ம சில உணவுகள் சாப்பிடுவோம், அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல பிரியாணி, நல்ல ஒரு ஸ்வீட் டெசர்ட், ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடும்போது தேங்க் பண்ணுங்க ஆண்டவரை. நம்ம ஜெபிப்போம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபிப்போம். நான் அதை சொல்லலை, ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டை நீங்கள் சாப்பிடும்போது தேங்க்யூ ஏசப்பா, இந்த ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி எனக்கு திரும்ப கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு புது இடத்த நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்லுங்க. உங்கள் இதயத்தில் இந்த இடத்துல நான் பார்க்குறேன் என் லைஃப்பில், அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து பேசும்போது, ரீசெண்டாக வந்து எனக்கு ஒருத்தங்க மெசேஜ் கொடுக்கும்போது இந்த வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்க பேசும்போது எனக்கு ஆமாம் இல்லை இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா ஆண்டரை பற்றி, நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்கள் இடத்துல, உங்கள் கணவனார் இடத்துல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆண்டர் எவ்வளோ நன்மை என் வாழ்க்கையில் செஞ்சுருக்காரு தெரியுமா, நேற்று என்கிட்ட ஆண்டர் இந்த விஷயத்தை பற்றி பேசினார் இப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டரை பற்றி நிறைய காரியங்கள் பேசுகிறோம்ல. இது கூட ஆண்டவரை வந்து நம்ம வந்து வர்ஷிப் பண்ணுறது, இது நம்ம ஒரு வகையில் ஆண்டவர் வந்து ஆராதிக்கிறது. ஏன்னா பழைய உடன்படிக்கையில நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து மோசே கிட்ட கட்டளையிடுறாரு, இதெல்லாம் நீ எழுது என்ன பண்ணும், பிள்ளைகள் இடத்துல நீ சொல்லு, பிள்ளைங்க இடத்துல சொல்ல போது, நீ உட்காரும் போது படுக்கும் போது உங்க பிள்ளைங்க கிட்ட இதை பத்தி நீ பேசிக்கிட்டே இருந்தாரு. ஏன் பேசிட்டு இருக்க சொல்றாரு, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வர்ஷிப். ஸோ ஆண்டவரை பத்தி நம்ம பேசுறது, ஆண்டவரை பத்தி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நாவினால பேசுறோமோ அது வந்து என்னன்னா நம்மளுடைய ஆண்டவர் கொடுத்துருக்க உணர்ச்சிகள், பேசுறது இதெல்லாம் வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பிளெஸ்ஸிங். எத்தனையோ பேருக்கு அது இல்லை பேசுறது. டேஸ்ட், எனக்கு வந்து ஃபேஷியல் பேராலிசிஸ் வந்த போது எனக்கு டேஸ்ட் சென்சஸே போயிடுச்சு. ஸோ இப்போ டேஸ்ட் வந்து எனக்கு ஆண்டர் கொடுக்கும்போது நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு ஃபுட்டையும் நான் என்ஜாய் பண்ணும்போது அந்த நாக்கில் அந்த டேஸ்ட்டை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. முகர்தல், ஒரு பூவை நீங்கள் முகர்ந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக ஆண்டர் எனக்கு இந்த உணர்ச்சியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டரோடு கூட ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வச்சுக்கும் போது நிச்சயமாகவே வந்து நம்ம ஆவிக்குரிய விழிப்புள்ளவர்களாக நம்ம இருப்போம். அந்த ஆவிக்குரிய தூக்கம் விலகி நம்ம வந்து ஆண்டர் கூட இன்னும் நெருக்கமாக இருப்போம். ஸோ ஆண்டர் கூட நம்ம நெருங்கி இருக்கும் போது பிசாசுக்கு வந்து நம்ம எப்படி தான் இருப்போம், எதிர்த்து தான் இருப்போம், அவன் நம்மளை விட்டு ஓடி தான் போகணும். ஸோ அப்போ அந்த ஆவிக்குரிய
தூக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா முதலாவது ஆண்டோடைய சமூகத்துக்கு, ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரெண்டாவது ஜெப நேரத்தை ஆண்டோடு கூட கம்யூனிகேட் பண்ற பேசுகிற நேரமாக மாற்றுங்க. மூன்றாவது காரியம் என்னன்னா ஆண்டோடு கூட வேதம் வாசிக்கிற நேரத்தை வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற, ஆண்டு கற்பித்து கொடுக்கிற நேரமாக மாற்றுங்க. நான்காவது காரியம் புதிதான இருதயத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்போம். ஐந்தாவது காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், ஆண்டு கொடுத்திருக்க உறுப்புகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரை வந்து துதிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளாக நம்ம வரும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாகவே இந்த ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து நமக்கு வந்து ஆண்டோட விழிப்பை கொடுப்பாரு. இந்த உலக பிரகாரமான தூக்கம் கிடையாது, ஆண்டதுக்கு எதிரி கிடையாது. நீங்களும் நானும் நல்ல தூக்கத்தினால இளைப்பாறணும், நல்ல தூங்கணும், நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்றத ஆண்டோட சித்தமா இருக்குது. அவர் பிரியமா இருக்கிறவனுக்கு நல்ல தூக்கத்தை அவர் கொடுக்கிறாரு, நல்ல உறக்கத்தை ஆண்டு கொடுக்கிறாரு. நம்ம தூங்கும் போது அவர் நமக்காக, அவர் யார் அப்படின்னா அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் வந்து உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. he has sacrificed his sleep to protect us. நம்ம வந்து தூங்காம நம்ம அதுக்காக விழித்திருக்கான்ற சொல்லலை. நீங்களும் நானும் ஜெபத்துல வந்து விழித்திருக்கணும். எப்படி ஆவிக்குரிய கண்கள் விழித்த நிலையில நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றத ஆண்டு எதிர்பார்க்கிறாரு. ஸோ வித் தேட் நோட் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதோடைய வந்து டே 17 வீடியோ எண்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு டே 18 வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye, God bless you all.